இந்த வாரம் சோடச வர்க்க சக்கரத்தில் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கிறது D4 அப்படின்னு சொல்லப்படுகிற சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரம். இந்த சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரம் எப்படி அமைக்கிறது, அது மூலமாக எப்படி பலாபலன்கள் பார்க்கறது அப்படின்ற விஷயங்கள் போகிறதுக்கு முன்னாடி நமது சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுறதுக்காக பெல் பட்டன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பழைய வீடியோக்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்லேயும் கோர்சஸ்லேயும் நம்மளோட வீடியோக்கள் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் தெரிவிக்குன்னா கமெண்ட்ஸ் பகுதியில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு நிச்சயமாக 24 ஹவர்ஸில் உங்களுக்கு பதில் தரப்படும். திரேக்கானம் வெகு விரிவாக விளக்கமாக இருந்தது அப்படின்னு 2 வாரமாக பதிவுகளையும் கால் பண்ணியும் சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. இப்போது இந்த சதுர்த்தாம்ச பகுதி அப்படின்றது, சதுர்த்தாம்ச வர்க்க பகுதி அப்படின்றது என்ன? அதாவது ஒரு ராசி கட்டம், 30 பாகைகள் கொண்ட ஒரு ராசி கட்டம், அதான் 4ஆக பிரித்தா சதுர்த்தாம்சம் அப்படின்றோம். இந்த 4ஆனா எப்படி பிடிக்கிறது? ஈக்குவலாக 7.5 பாகை, அதாவது 7 பாகை 30 கலை, அதுதான் 7.5 பாகை அப்படின்றோம். அந்த 7.5 பாகையாக 4ஆக பிரிக்கிறது. இப்போ திரைக்காணத்தை பொறுத்த வரைக்கும் திரிகோண ஸ்தானங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும், 1, 5, 9. அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட திரேக்கான வர்க்க சக்கரம் அமையும். இப்போது சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திர ஸ்தானங்களை ஞாபகம் வச்சுட்டா பிரிக்கிறது எளிது. 1, 4, 7, 10 அப்படி ஞாபகம். இதில் வந்து முதல் 7.5 பாகைகள் வந்து முதல் சதுர்த்தாம்சம், 2வது 7.5 பாகைகள் வந்து 2ஆம் சதுர்த்தாம்சம், 3வது 7.5 பாகைகள் வந்து 3ஆம் சதுர்த்தாம்சம், கடைசியாக இருக்க 4வது 7.5 பாகை வந்து 4ஆம் சதுர்த்தாம்சம் அழைக்கப்படும். இந்த சதுர்த்தாம்சம் வச்சு என்னென்னதுக்கான பலாபலம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக 4ஆம் இடம் அப்படின்ற சுகஸ்தானம் அப்படின்ற வண்டி, வாகனம், தாய், வீடு இதெல்லாம் சொல்கிறோம் நம்ம. அப்போது இது சம்மந்தப்பட்ட அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சகல செல்வங்களும், அதுக்கப்புறம் என்ன கர்ம வினை நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அது நமக்கான லட்சியங்கள் இலக்குகள் என்ன, வீடு மற்றும் இடம் மாற்றங்கள் இருக்கா, பதவி உயர்வுகள் இருக்கா, வெளிநாடு போகக்கூடியது வாய்ப்புகள் இருக்குதா, மன அமைதி கிடைக்குமா, சொத்துக்களால் மகிழ்ச்சியா இல்லை துன்பமா, அப்புறம் இன்டைரக்ட் அசட்ஸ் அதாவது மறைமுக சொத்துக்கள் யோகம் இருக்கா, உயில் யோகம் இருக்கா அப்படின்றது, அப்புறம் நிரந்தர வாழ்விடம் எது, நாம் எங்கே செட்டில் ஆகும், அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போவோமா இல்லையா, அப்புறம் ஜாதகரோட தாயாரை பற்றினது, பொதுவாக வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் பற்றினது, கல்வி பற்றினது, அப்புறம் ஜாதகருக்கான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், இவ்வளவு விவரங்களை பற்றி இந்த சதுர்த்தாம்ச சக்கரத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. சதுர்த்தாம்ச சக்கரம் முதல்ல எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். சதுர்த்தாம்சம் அப்படின்றது வந்து ஒரு ராசியை 4ஆக பிரிக்கிறது, 7.5 பாகைகளா அப்படின்னு சொன்னீங்க. அது பிரிக்கும் போது எப்படி அது வந்து அந்த பிரிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல போய் உட்காரும் அப்படின்றத நம்ம இந்த விதிகள் பார்க்க போகிறோம். அதாவது முதல் 7.5 பாகையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், இந்த கிரகம் வந்து சதுர்த்தாம்சத்தை பண்ணும் பொழுது D1 சக்கரத்தில் இருக்கக்கூடியது சதுர்த்தாம்சத்தில் அதே ராசியில் இருக்கும், எந்த ராசியில் இருக்கோ அதே ராசியில் உட்காரும். இதுவே 2வது 7.5 பகுதியில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியிலிருந்து 4வது ராசியில் சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தில் போய் உட்காரும். அதே 3ஆம் சதுர்த்தாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அதாவது 3வது 7.5 பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியிலேருந்து 7வது வீடு 7வது ராசி, அது D4 எனப்படுகிற சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தில் அந்த கிரகம் போய் அமரும். இதுவே கடைசி 7.5 பாகையில் 4வது சதுர்த்தாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த ராசியிலேருந்து 10வது ராசி எதுவோ அந்த இடத்துல போய் D4 சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தில் அமையும். இப்படித்தான் முதல்ல பாகையில் அடிப்படையில் D1ல கிரகங்கள் எந்தில் இருக்குது, அது ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா ஃபோர்த்தா அந்த சதுர்த்தாம்சம் எதுன்னு பார்த்து அதற்கு ஏற்ப 1ஆ 4ஆ 7ஆ 10ஆ அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரம் நாம் அமைக்கிறோம். இதுதான் சதுர்த்தாம்ச சக்கரம் அமைக்கிறதுக்கான அடிப்படை விதி. இப்போ இந்த சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரம் அமைக்கிற விதிப்படி சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரம் எப்படி அமைக்கிறதுக்கான பாகைகளை வகைப்படுத்துதல் பார்த்தோம். அது D1 சொல்லப்படுகிற ராசி சக்கரத்தில் எந்தெந்த பாகையில் என்னென்ன இருக்குது கிரகங்கள் லக்னம் உட்பட அப்படின்னு இங்கே ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த அட்டவணை பிரகாரம் அந்த பாகை எத்தனையாவது சதுர்த்தாம்சத்தில் வருது அப்படின்றது 3வது காலமில் கொடுத்துருக்கோம். அப்போ அது வந்தால்
அதற்கு ஏற்ப அது எத்தனாவது ராசியில் D4 சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தில் அது உட்காரும் அப்படின்றத அடைவு பண்ண கொடுத்து பார்த்தீங்கன்னா லக்னம் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்தில் 118 பாகை 56 கலையில் இருக்குது. அது வந்து 4ஆம் சதுர்த்தாம்சத்தில் வருது. அப்போ அது எங்கே போகணும்? 10வது ராசிக்கு போகணும். அப்போ கடகத்துக்கு 10வது ராசி என்ன? மேசம். அதான் D4ல மேஷத்தில் லக்னம் அமையும். அதே மாதிரி சூரியன் 161 பாகை 38 கலை, அது 2ஆம் சதுர்த்தாம்சம் கன்னியில் இருக்குது. அந்த கன்னியிலேருந்து 4ஆம் இடமான தனுசுல சூரியன் அமையும். சந்திரன் பார்த்தீங்கன்னா 265 பாகை 57 கலை, அது வந்து 4ஆம் சதுர்த்தாம்சம். அப்போ தனுசுலேருந்து 10ஆம் இடமான கன்னியில் போய் அது சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தில் அமையும். அதே மாதிரி செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, மாந்தி இதெல்லாம் எந்த பாகையில் இருக்குது, அது எத்தனையாவது சதுர்த்தாம்சத்தில் வருது, அந்த சதுர்த்தாம்சத்துக்கு ஏற்ப D4ல அதாவது சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தில் அது எந்த ராசியில் போய் உட்காரும் அப்படின்றதுக்கான விவர அட்டவணை இங்கே தங்களுக்கு எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம இந்த பார்த்த அட்டவணையில் அதாவது ஒவ்வொரு கிரகமும் D1ல எந்த பாகையில் இருக்கு, அது எந்த சதுர்த்தாம்சத்தில் வருது, அதற்கேற்ப சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தில் அந்த கிரகம் எங்கே அமையுன்ற அட்டவணையை பார்த்தோம். அந்த அட்டவணையை இங்கே வந்து ராசி கட்டமும் சதுர்த்தாம்ச வர்க்க சக்கர கட்டமாக அமைச்சு இங்கே கொடுத்துருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா D1ல இருக்கக்கூடிய லக்னம் கடகத்தில் இருந்தாலும் D4ல சதுர்த்தாம்சத்தில் லக்னம் மேஷத்துக்கு போகுது. அதே மாதிரி ஒவ்வொரு ராசிகளும் கேது பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே இருக்குது D1ல, வேறஸ் சதுர்த்தாம்சத்தில் கேது வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடமான மகரத்துக்கு போகுது. சதுர்த்தாம்ச லக்னத்துக்கு 10ஆம் இடமான, ஓகேங்களா? அப்படி ஒவ்வொரு கிரகமும் இங்கே வகைப்படுத்த அந்த சதுர்த்தாம்ச ராசி சக்கரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரம்னு சொல்லுவாங்க. இப்போ சதுர்த்தாம்ச சக்கரம் நாம அனுமதிச்சாச்சு. இந்த வர்க்க சக்கரம் கொண்டு என்ன முதல்ல பார்க்கலாம் பலாபலங்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கல்வி அடிப்படை. ஒருத்தவங்களுக்கு இன்றியமையாத கல்வி தான். படிப்பு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கேள்விகள் நிறைய பேரோட வருவாங்க. அப்படி வரும்பொழுது ஆரம்ப கல்வியை தாண்டி உயர்கல்வி, அதனால ஏற்படக்கூடிய தடைகள், அந்த கல்வி மூலமா அவங்களுக்கு என்ன மாதிரியான பாக்கியங்கள், அது சொத்து யோகமாக இருக்கலாம், வருமானங்களாக இருக்கலாம், என்ன அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த சதுர்த்தாம்ச சக்கரம் வந்து தெள்ள தெளிவாக ஆராயத்துக்கு உதவுது. முதல்ல இந்த 4ஆம் வீடான வித்யாஸ்தானத்தில் கல்விக்கு முதன்மை வீடு இதுதான். அதான் உயர் கல்விக்கு போக போகுது. அப்போ முதல்ல D1 ராசி சக்கரத்தில் D4உடைய நிலை, அதாவது 4ஆம் வீட்டை பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதனுடைய அமைப்பு D4ல 4ஆம் வீடு எப்படி இருக்கு, அதன் அதிபதி எப்படி இருக்காங்க, ஆட்சி உச்சமா அல்ல சுப கிரக சேர்க்கைகள் இருக்கா அப்படின்னா ஜாதகர் வந்து எந்த வித தடங்களும் இன்றி தங்களோட பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பை சீராக முடிச்சிருவார். இதில் ஏதாவது கிரகங்கள் பலகீனமாக இருந்தால் அவர் படிப்பில் தடைகள் ஏற்படும். குறிப்பாக மாந்தி மாதிரி கிரகங்கள் இருந்தால் தடை கண்டிப்பாக இருந்தே தீரும். அப்போது இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா D4 லக்னமான மேஷத்துக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன் போய் எங்கே உட்காரானா 12ல் உச்சம் பெற்று உட்கார்றார். அப்போ 4ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் ராகுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கார். இது வந்து கல்வியில் பலவிதமான அணுகுமுறை, அதாவது ராகு இருக்கிறதுனால நிறைய கல்விகள் வந்து இது பண்ணுறோம், அதில் தடங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா மறைகிறார் இல்லையா 4ஆம் அதிபதி, இவர் நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்தாலும் அங்கே வந்து ஒரு மேன்மையை பெறுவார். ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சில தடங்கல்கள் இருக்கிற மாதிரி குறிகாட்டும். இப்போ அடிப்படை கல்வி, அது உயர்கல்விக்கு போகக்கூடிய தகுதிகள் இதுகிட்ட பெறுவாரா அப்படின்றது பார்த்தாச்சு. அப்போ உயர்கல்வி இல்லை ஆராய்ச்சி படிப்பு இந்த ஜாதக படிப்பார்னா எந்த பாவகத்தை ஆராயணும்? கண்டிப்பாக 5ஆம் பாவகத்தையும் 9ஆம் பாவகத்தையும் ஆராயணும். ஏன்னா 5ஆம் பாவம் அப்படின்னு ஜாதகரோட அந்த நாலேஜ் கிரகிக்கிற திறமை, அப்புறம் அவரோட கல்லூரி படிப்பை குறிக்கும். இதே 9ஆம் இது வந்து உயர்கல்வி, ஸ்பெஷல் கல்வி, கௌரவ படிப்புகள் இது எல்லாத்தையுமே கொடுக்கும். இதில் வந்து 9ஆம் இடம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதையும் குறிக்கக்கூடியது. அப்போது D4ல 9ஆம் அதிபதி வலுவாக இருந்தார்னா ஜாதகர் வந்து தனது கல்வியின் மூலமாக சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து கௌரவத்தை அடைவார். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி குரு, அவர் 11ல் லாபகரமாக இருக்கார். அதனால் ஜாதகரோட கல்வி ஆரம்பத்தில் இருக்கிறத விட பிற்காலத்தில் சிறந்த அறிவையும் அவருக்கான கௌரவத்தையும் கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ D1 D4 வச்சு அடிப்படையாக இந்த D4 D5 D9 மட்டும் பார்த்தா போருமா சார், கல்விக்கு அவங்களோட கல்வியோட நிலை தெரிஞ்சிருமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இதை மட்டுமல்ல, இது இல்லாமல் காரக கிரகங்கள் சொல்லப்படுகிற புதனையும் குருவையும் கண்டிப்பாக பார்க்கணும்.
புதன் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அவர் புத்திகாரகர், அவங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் அதை கிரகிக்கக்கூடிய தன்மைக்கும் தூண்டுதலாக இருக்கக்கூடியவங்க. அப்போது இவர் கணிதம், கணக்கு பதிவியல், தகவல் தொழில்நுட்பம், நுணுக்கமான அறிவுக்கு எல்லாமே புதன் பலமாக இருக்கணும். அதே நேரத்தில் குரு ஞானக்காரகன், இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை உள்வாங்கி அதை எப்படி வெளிப்படுத்துறது, அந்த ஞானத்தை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றதுல குரு காரகராக நிற்பார். அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் மேலாண்மை, மேனேஜ்மெண்ட், சட்டம், தத்துவம், ஆலோசனைகள் வழங்கக்கூடியது, கன்சல்டேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கான கல்விக்கான பலத்தை குரு அவசியம் கொடுப்பார். அப்போது இந்த D4 சதுர்த்தாம்ச சக்கரத்தில் புதனும் குருவும் சுபத்துவமாக இருக்கணும் முதல்ல. அப்புறம் அவர் ஜாதகர் தான் படிக்கிற துறையில் நிபுணத்துவம் பெறுறதுக்கு இது ரெண்டுமே அடிப்படையாக இருக்கும். அதனுடைய நிலையை பார்த்து ஜாதகர் நிபுணத்துவம் பெற்றவரா இல்லையா அப்படின்னு நாம் கண்டிப்பாக இந்த 2 காரகிரகங்களையும் வச்சு தான் சொல்லணும். கல்விக்கான பாவகங்கள் தெரிஞ்சாச்சு, கல்விக்கான காரக கிரகங்கள் தெரிஞ்சாச்சு. இதை எப்படி சதுர்த்தாம்ச சக்கரத்தில் பார்க்கணும், அதன் நிலை வந்து எப்படி நம்மளுக்கு அந்த கல்வியில் வந்து மேன்மையோ தடையோ கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை பார்த்தாச்சு. அப்போது இந்த தடைகள் வேறு எது இல்லாமல் வருமா, வேறு எது மூலமாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக D4 சக்கரத்தில் இந்த கல்விக்குரிய அதிபதிகள் மறைவு ஸ்தானங்களோடையோ அல்லது ராகு கேதுவோட சம்பந்தப்படும் போது கல்வியில் மாற்றங்கள் ஏற்படும். அது தடைகளாக இருக்கலாம், அல்லது அந்த துறையை விட்டு இன்னொரு துறையை சார்ந்து, அல்லது இந்த இடத்த விட்டு இன்னொன்று தேர்ந்தெடுக்கிறது, இந்த இடத்துல தங்கி படிக்காமல் இன்னொரு இடத்துல போய் தங்கி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எது வேணாலும் இருக்கலாம். அதில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதும் கூட உள்ளடங்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி ஒருவேளை 12ஆம் இடத்துல இருந்தார்னா ஜாதகர் கண்டிப்பாக தனது சொந்த ஊரை விட்டு வெளியில் வேறொரு ஊர்லேயோ அல்லது ஹாஸ்டல்லையோ தங்கி படிப்பார். இதில் வெளிநாட்டில் தங்கி படிக்கக்கூடிய சூழலையும் குறிக்கும். இந்த உதாரண ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சதுர்த்தாம்ச சக்கரத்தில் மறைவு பெறுகிறார். அப்புறம் போல் இந்த ஜாதகர் பொதுவாக வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் நிறைய படிச்சிருப்பார், அல்லது வீட்டை விட்டு வெளியில் இருக்கும்போது நிறைய படிச்சிருப்பார். அப்படி எடுத்துக்கணும். இவர் கல்விக்காக போன அவசியம் இல்லை, ஆனால் இவருடைய மேற்படிப்பு வெளியில் இருக்கும் பொழுது நடந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ல் ராகு அல்லது செவ்வாய் இருந்தாங்கன்னா கல்வியில் திடீர் தடைகள் வரும், அல்லது தேர்வு எழுதும்போது தேர்வு எழுத முடியாமல் போகலாம், அல்லது அந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் சிக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நடக்கும். அப்போது அந்த இடத்துல இதை அடிப்படையாக வச்சு அவங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் மாறும், துறைகள் மாறும். மேஜர் என்ன எடுக்கிறது, மைனர் என்ன எடுக்கிறது, அந்த இதுலேருந்து என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறும். அப்போது இந்த ராகுவோட தேடல் என்ன பண்ணுறோன்னா, நார்மலாக கன்வென்ஷனல் மெத்தட் இல்லாமல் அன்கன்வென்ஷனல் மெத்தடில் வந்து ஜாதகரை படிக்க வைக்கும். அது நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியை நோக்கி அதிகமாக இருக்கும் அப்படின்றது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது கல்விக்கான காரக பாவங்கள் பார்த்தாச்சு, காரக கிரகங்கள் பார்த்தாச்சு, தடைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை பார்த்தாச்சு. அப்போ அடுத்தது என்ன வரும், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை பார்ப்பாங்களா இல்லை வேறு வேலையை பார்ப்பாங்களா, இந்த கேள்வி அடுத்து வந்துடும். அப்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா படித்த கல்விக்கு சம்மந்தம் இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு வாங்க. சில பேர் படித்த படிப்புக்கு டக்குன்னு ஒரு அருமையான வேலை பார்ப்பாங்க. இதுக்கு எது காரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தில் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்துச்சுன்னா, அது பரிவர்த்தனையாக இருக்கலாம், இல்லை சேர்க்கையாக இருக்கலாம், கிரக சேர்க்கை. அப்படி இருந்ததுன்னா ஜாதகர் வந்து பெரும்பாலும் தான் படித்த துறை சார்ந்ததிலேயே வேலை பார்ப்பார். அதன் மூலமாக வருமானங்களை சேர்ப்பார், சொத்துக்களை சேர்ப்பார். அதுதான் வந்து இதுக்கு அடிப்படை. இது இல்லாமல் மாறி இருந்தால் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் இருப்பாரா அப்படின்றது சந்தேகம். அது மாறும், அதுதான் விஷயம். அப்போ இந்த உதாரண ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் வீட்லேயே இருக்குது. அப்போது ஜாதகரோட கல்வி தொழில் ரெண்டு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன படித்தாரோ அது சம்மந்தப்பட்ட வேலை கண்டிப்பாக செய்வார். அது படிப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம இடையில ஒரு தடவை சொன்னோம், அந்த படிப்புகள் மாற மாற அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலையை அவர் செய்வார் அப்படின்றது இந்த இடத்துல நாம் இதை உள்வாங்கிக்கணும். கல்வியில் செய்கிற தொழிலுக்கு ஏற்ப அந்த படிப்பு படிச்சுட்டு செய்கிற தொழிலாக இருக்குமா, இல்லை மாறி இருக்குமா, அதன் மூலம் வருமானங்கள் சொத்துக்கள் சேருமான்னு சொன்னோம். அப்போ இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்றதுனால சொத்துக்கள், அது அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையா சொத்தாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், என்ன இது அது மறைமுக செல்வமாக இருக்கலாம், நேரடி செல்வமாக இருக்கலாம், உயிர் மூலமாக இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். அப்போது இதெல்லாம் வரக்கூடிய அந்த சதுர்த்தாம்ச பாவகங்கள் 12ம் ஒவ்வொரு பாவமும் என்ன மாதிரி காரகத்துவத்தை குறிக்கும் அப்படின்னா, முதல் பாவகம் ஜாதகரோட ஒட்டுமொத்த சொத்து யோகம் அப்படின்னா என்ன, பொதுவாக அவர் சொத்து சேர்க்கை, அதிர்ஷ்டங்கள், சொத்துக்களால் அவருக்கு அனுபவிக்கக்கூடிய யோகம், ஒட்டுமொத்த மகிழ்ச்சி, இதெல்லாம் முதல் பாவகம் குறிக்கும். 2ஆம் பாவகம் அப்படின்றது அசையும் சொத்துக்களும் நிதி சார்ந்த இலக்குகளையும்
அதாவது ஜாதகர் கையில் எவ்வளோ பணம் புழங்கும், தங்க நகைகள் எவ்வளோ வச்சுருப்பார், சேமிப்பு எவ்வளோ வச்சுருப்பார், சொத்து வாங்குறதுக்காக அவர் என்ன பண்ணார், ஃபைனான்ஷியல் கோல்ஸ் வச்சுக்கிட்டு சொத்து வாங்குறாரா அப்படின்றதுக்கான நிதி இலக்குகள். அப்புறம் 3ஆம் பாவகம், இது பொதுவாக இடம் மற்றும் வீடு மாற்றங்களை குறிக்கும். அதே மாதிரி ஷார்ட் டிராவல் சொல்லப்படுகிறது, குறுகிய தூர பயணங்களுக்கு, அதாவது தற்போதைய வாழ்விடத்தை மாற்றுவாரா, சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ். அண்டை வீட்டாரோட உறவு எப்படி இருக்கும், சொத்து வாங்குவதற்காக போடப்படுகிற ஒப்பந்தங்களை குறிக்கும். அக்ரிமெண்ட்ஸ் என்ன போடுறோம் வாங்கிறதுக்கு முன்னாடி, அந்த அக்ரிமெண்ட்ஸோட நிலைகள் இதை குறிக்கும். அடுத்து 4ஆம் பாவகம், தாய், நிரந்தரமான வசிப்பிடம் வீடு, மனை, வண்டி வாகனம் மற்றும் கல்வி. இது எல்லாமே சதுர்த்தாம்ச சக்கரத்தில் 4ஆம் பாவம் குறிப்பிடும். இது மிக முக்கியமான பாவகம். அதாவது ஜாதகரோட தாயாரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, சொந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா இல்லையா, மனம் வாங்குற யோகம் இருக்கா இல்லையா, சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்கா, உயர்கல்வி தகுதிகள் பெறக்கூடிய பாக்கியம் இருக்கா, இது எல்லாத்தையுமே இந்த 4ஆம் பாவம் தான் டிசைட் பண்ணும். அதனால தான் இதை முக்கியமான ஒரு பாவகம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்து 5ஆம் பாவகம், இந்த சொத்துக்களால் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டமோ புண்ணியங்களோ கிடைக்குமா அப்படின்ற பற்றி சொல்லக்கூடிய, அதாவது என்ன மாதிரி புண்ணியங்கள், பூர்வ புண்ணியத்தில் இவருக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அதாவது பாரம்பரிய சொத்துக்கள், அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், அது லாட்ரியில் வரலாம், இல்லை ஒன்று இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறது, ஒருத்தங்களோட சொத்தை தான் எடுத்துக்கிறது. அப்புறம் வீடு வாங்கிறது, சொத்துக்கள் மீதான ஜாதகரோட முதலீடு எப்படி இருக்கும், அது அறிவுபூர்வமான முதலீடா இல்லை யோசிக்காமல் பண்ணக்கூடிய முதலீடுகளா அப்படின்ற நிலைகளை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக வர்றது 6ஆம் பாவகம். இது பொதுவாக இந்த சொத்துக்களால் வரக்கூடிய கஷ்டம், துன்பம், கடன், அதன் மூலம் வரக்கூடிய வழக்குகள், உருவாகக்கூடிய எதிரிகள், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது. இது வீடு மற்றும் நிலம் வாங்குறதுக்காக வாங்கக்கூடிய கடன்களையும் குறிக்கும். அது சொத்துக்களாக இருக்கக்கூடிய வில்லங்களுக்காக கோர்ட்டு படி ஏறுறது, கோர்ட்டு வழக்குகளை சந்திக்கிறது, அதன் மூலமாக வரக்கூடிய எதிர்ப்புகள், இது எல்லாத்தையும் சந்திக்கக்கூடியதையும் குறிக்கக்கூடியது இந்த பாவகம். சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தில் பாவகங்களோட காரகத்துவங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் 7ஆம் பாவகம் திருமணத்துக்கு பின்னாடி அவருக்கு எப்படி இருக்கும், சொத்து சேர்க்கிற யோகம் இருக்கா, கூட்டு முதலீடுகள் லாபகரமாக இருக்குமா, அல்லது கூட்டு முதலீடு அமையுமா, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இந்த பாவத்தை திருமணத்துக்கு பின்னாடி மனைவியோட பேரில் வாங்குவோமா, தன்னோட பேரில் வாங்குவோமா, பார்ட்னர்ஷிப் இருக்கா இல்லையா, அதன் மூலமாக சொத்து யோகங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றது. 8ஆம் பாவம் பொதுவாக அன்எக்ஸ்பெக்டட் லாசஸ், அல்லது எதிர்பாராத இழப்புகள், உயில் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அப்புறம் இது வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது முன்னோர்கள் சொத்து எழுதியிருப்பாங்க ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிக்கு, அந்த சொத்துக்கள் உயில் வழி சொத்துக்கள் நம்மளுக்கு வர்றது, அது கைவிட்டு போகிறது அல்லது ஏமாற்றப்படுறது, இது எல்லாத்தையுமே இந்த பாவகம் தான் குறிப்பிடும். 9ஆம் பாவகம் அப்படின்றது பொதுவாக ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், பதவி உயர்கள், தொலைதூர பயணங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. இது சொத்துக்களாக இருக்கக்கூடிய கௌரவமாக இருக்கலாம், அதாவது உத்தியோகத்தால் கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய கௌரவமாக இருக்கலாம், அல்லது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகுதல், சொத்து அமைகிறது பெருகுதல், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது, இது எல்லாத்தையும் இந்த 9ஆம் பாவம் குறிக்கும். 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில் மூலமாக என்ன மாதிரி சொத்து சேர்க்குறோம், என்ன மாதிரி வருமானம் சேர்க்குறோம், அதன் மூலமாக சமூக அந்தஸ்து எப்படி இருக்குது அப்படின்றத குறிக்கக்கூடிய, குறிப்பாக வியாபாரமோ அல்லது ஜாதகரோட தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபமோ அதை வச்சு வாங்கக்கூடிய சொத்துக்கள். ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த பாவம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் அவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணலாமா, லாபகரமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பாவம் குறிகாட்டும். 11ஆம் பாவகம் அப்படின்றது பொதுவாக நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம், அந்த இலக்குகளில் நாம் வெற்றி அடைவோமா இல்லையா, அதன் மூலமாக லாபங்கள் பெறுவோமா இல்லையா, அதன் மூலமாக செல்வங்களை சேர்ப்போமா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் குறிக்கக்கூடியது. சொத்து அந்த சேர்த்தோம்னா என்ன ஆகும், சொத்து வாங்கக்கூடிய கனவு நனவாகும், அந்த வாங்குகிற சொத்துக்களோட மதிப்பு உயர்ந்து அதன் மூலமாக லாபம் கிடைக்கும், அப்ரிசியேஷன், அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே 11ஆம் பாவம் தான் குறிப்பிடும். கடைசியாக 12ஆம் பாவகம், பொதுவாக கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போவோமா இல்லையா அப்படின்றதையும், வெளிநாடு போவோமா இல்லையா, முதலீடுகள் செய்வோமா இல்லையா அப்படின்றதோட சேர்த்து, வெளிநாடு போனால் அங்கே போய் செட்டில் ஆவோமா இல்லை டெம்பரரியாக இருப்போமா, அங்கே அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லக்கூடிய சொத்துக்களுக்காக நம்ம சேர்க்கறதுக்காக என்ன செலவு பண்ணுறோம், ஒரு சொத்து வாங்குறோம், வாங்கினதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு வாங்கின வீட்டை புதுப்பிக்கிறதுக்கோ என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறோம், அப்புறம் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு திருமணத்துக்கு அப்புறம் வேறு இடத்துக்கு வெளியே போகிறது, குடியேற போகிறதுக்காக இருக்கலாம், இல்லை வேலை நிமித்தமாக வெளியே போகிறதா இருக்கலாம், அல்லது திருமணம் ஆனதுனால நிர்பந்தத்தின் காரணமாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது 12ஆம் பாவகம். இதான் மொத்தம் இந்த சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்துடைய 12 பாவகங்களும் ஒவ்வொரு பாவக காரகத்துவங்கள் என்னென்ன அடிப்படையில் குறிக்கக்கூடியதாகும்.
D4 எனப்படுகிற சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தில் ஒவ்வொரு பாவகத்தினுடைய காரகத்துவங்கள் என்னென்னு இப்போ பார்த்தோம். இப்போ இதை வச்சு ஜாதகருக்கு ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கா, வண்டி வாகன வசதிகள் அவருக்கு இருக்குமா, அவருக்கு இடமாற்றங்கள் இருக்குமா அப்படின்றப்பட்ட பலாபலங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம செய்வோம். முதல்ல ஒரு பலாபலம் இந்த இது விஷயத்தில் அடிப்படையாக பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு இதுக்கான அடிப்படை தகுதி இருக்கா, அதுக்கான பாக்கியம் யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ராசி சக்கரத்தில் 4ஆம் வீடு 4ஆம் அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அங்கேயே அவங்க வந்து சுபத்துவ தன்மையில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த சுகஸ்தானங்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து தடைகளும் தாமதங்களும் நிறைய இருக்கும். அது எதிர்பாராத சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சத்தில் இருக்கிறாரா, இல்லை சுபக்கிரக பார்வைகள் பெற்றிருக்காரா அப்படின்றத பார்த்து தீர்மானிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் சதுர்த்தாம்சம் சொல்லப்படுகிற D4 வர்க்க சக்கரத்துக்கு வரணும். D4ல் வந்து அந்த D4உடைய லக்னம், அவரும் இந்த லக்னாதிபதி, இந்த ரெண்டு பேரும் பலமாக இருக்காங்களா பலகீனமாக இருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்களுக்கு D4 லக்னாதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருந்தால் பலமாக இருக்கான்னு அர்த்தம். அப்போது ஜாதகர் தனது சுய உழைப்பில் தன்னுடைய கோல்களை அடைவார். கோல் என்ன, சொத்து வாங்குறதா இருக்கலாம், வண்டி வாகனமாக இருக்கலாம், எல்லாமே. இப்போ இதில் 4ஆம் பாவம் வந்து அசையா சொத்துக்கள், நிலம் வீடு அமையுமான்னு காட்டும். அந்த 4ஆம் அதிபதி அந்த சொத்து நிலையாக நம்மக்கிட்ட இருக்குமா இல்லை கைவிட்டு போகுமா அப்படின்னு தீர்மானம் பண்ணும். அதே நேரத்தில் செவ்வாய், இவர் பூமி காரகன், இவர் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவருக்கு நிலமாக அமையுமா, விவசாய பூமி அமையுமா, இல்லை அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குவாரா அப்படின்ற யோகத்தை தரும். இதே சுக்கிரன் வாகனக்காரகன், அவர் ஜாதகர் வந்து கார் பைக்கு அப்படின்ற சொகுசு வாகனம் வாங்கிறதுக்கான யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருப்பார். இவங்களெல்லாம் பார்த்து தான் நாம் ஜாதகருக்கு இந்த யோக அமைப்பு இருக்கா இல்லையான்னு நாம் டிசைட் பண்ணி சொல்லணும். இப்போ சொத்து வாங்கக்கூடிய எந்த மாதிரியான சொத்துக்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது, அதுக்கு எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போது இந்த சொத்துக்கள் வந்து எப்படி இருக்கும், அந்த சொத்துக்கள் பெருசாக அமையுமா, பிரம்மாண்டமாக இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும், அதோட தன்மைகளை குறிக்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சதுர்த்தாம்ச சக்கரத்தில் 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கோ அதை வச்சு நம்ம சொத்தோட தன்மையை அறியலாம். இப்போ சூரியன் செவ்வாய் இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் அல்லது பெரிய வீடு, கம்பீரமான பெரிய வீடு, இல்லைன்னா அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய நிலங்கள், இது வந்து வாய்ப்பு இருக்குது. அதுவே புதன் சுக்கிரனாக இருந்தால் நவீன வசதிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு, அங்கே அழகான பொருட்கள் நிறைந்த வீடு, சொகுசு வாகனங்கள் கொண்ட வீடு அப்படின்னு சொல்லலாம். சனி ராகு கேதுவாக இருந்தால் பழைய வீடு, இல்லை செகண்ட் சேல்ஸ் பண்ணப்பட்ட வீடுகள், சொத்துக்கள், அப்புறம் சட்ட சிக்கல்கள் உள்ள நிலம், இது ஏதாவது இருக்கலாம் அப்படின்றது வரும். இதே 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்காக பெரிய அளவில் கடன் வாங்க வேண்டி வரும், அல்லது சொத்துக்காக பங்காளி சண்டை, கோர்ட்டு வழக்குகள் இதெல்லாம் வரும். இதே 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் தான் ஏமாற்றப்பட்டு தனற்ற சொத்துக்களை இழக்க நேரிடும். உயிரில் வரக்கூடிய சொத்துக்கள் அடையிறதில் தடைகளோ தாமதங்களோ இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத விபத்துக்களால் வாகனங்கள் சேதமடைகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இதுவே 4ஆம் அதிபதி 12ல் இருந்தால் கையை விட்டு சொத்து போகக்கூடிய அமைப்பும் இருக்கும். அதாவது விரயமாக தன்னுடைய தவறுனாலேயோ அல்லது முதலீடு செஞ்சு அதனாலேயே விரயமாக இருக்கலாம். இதே போல் ஏதோ ஒரு நிலம் வாங்க நம்ம முதலீடு பண்ணியிருப்போம், அந்த நிலத்தோட மதிப்பு ஏறாமல் குறைஞ்சு போகக்கூடியது அல்லது கடுமையாக அந்த இதை நஷ்டத்துக்கு விற்க வேண்டிய ஒரு சூழல், இதெல்லாம் கூட நடக்கும். அடுத்ததாக ஒருத்தர் வந்து வீட்டை எப்போ மாற்றுவார், அதாவது அடிக்கடி ரெசிடென்ஸ் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை ரேராக சேஞ்ச் பண்ணுறதோ, இது எப்போ நடக்கும், அப்புறம் அவர் வெளிநாடு போவாரா அப்படின்றது வந்து சதுர்த்தாம்ச சக்கரத்தில் 3ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 12ஆம் பாவகம், இந்த 3 பாவங்களை ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொல்ல முடியும். இதே சதுர்த்தாம்ச சக்கரத்தில் 4ஆம் அதிபதி 3ஆவது வீட்டிலையோ அல்லது 12ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து தொடர்பு கொண்டிருந்தாலோ, சேர்க்கை பெற்றிருந்தாலோ, பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ, அப்படி இருந்ததுன்னா ஜாதகத்தான சொந்த ஊரை விட்டு வெளியூரில் தான் போயிருப்பார். சொந்த வீட்டை விட்டு அடிக்கடி வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய சூழல் இப்படி வரும். அவர் சொந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பாக்கியம் குறைவாகத்தான் இருக்கும். அடுத்தது 4ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவர் வெளிநாட்டில், அதாவது வெளியூர்கள்லையோ வெளிநாட்டிலையோ நிரந்தரமாக வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆவார். அது வந்து பர்மனன்ட் ஃபாரின் செட்டில்மெண்ட் மாதிரியும் இருக்கலாம். இது வந்து வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக இந்த சொத்துக்கள் வாங்குகிற காலம் அப்படின்றது எப்போ இருக்குன்னா இந்த சதுர்த்தாம்ச சக்கரத்தோட லக்னாதிபதி அல்லது சதுர்த்தாம்ச சக்கரத்தோட 4ஆம் பாவகாதிபதி அல்லது சதுர்த்தாம்ச சக்கரத்தோட 11ஆம் பாவகாதிபதி, இந்த 3 பேரும்
இவங்களோட தசாபுத்தி காலங்கள் அல்லது செவ்வாய் சுக்கிரன் இவங்களோட தசாபுத்தி காலங்கள் இதில் வந்து தான் இந்த சுப யோகங்கள் கூடி வரும். அதே நேரத்தில் இந்த சதுர்த்தாம்ச சக்கரத்தில் 6, 8, 12ஆம் பாவக அதிபதிகள் வந்து தசாபுத்தி நடக்கும்போது இயங்குனா புது சொத்துக்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கணும். ஏன்னா அது வந்து பெரிய அளவரமாக லாபத்தை தராது, நஷ்டத்தை தரக்கூடிய அளவில் இருக்கும். பொதுவாக இந்த சேர்த்து வச்ச சொத்துக்களோட நிலைத்தன்மை ஆராயத்துக்கு 4ஆம் பாவகத்தையும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு 11ஆம் பாவகத்தையும், சொத்து சார்ந்த முதலீடு வகைகளுக்கு வந்து 12ஆம் பாவகத்தையும் தற்போது நடக்கிற தசாபுத்தியோடு சேர்த்து சதுர்த்தாம்ச சக்கரத்தில் பொருத்தி பார்த்தோம்னா தெல்ல தெளிவாக ஜாதகருக்கு வண்டி வாகன சொத்துக்கள் வாங்கக்கூடிய, வீடுகள் வாங்கக்கூடிய, மனைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் நல்லா இருக்கான்னு தெல்ல தெளிவாக நாம் சொல்ல முடியும். இதோட இந்த வாரம் சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தினுடைய ஒரு பகுதி நிறைவடையுது. இதனுடைய அடுத்த பகுதி வர்ற வாரம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி நம்மளுடைய சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோக்கள் மிஸ் ஆகாமல் உங்கள்கிட்ட வந்து சேரும் உங்களுடைய சேனல் இமெயில் ஐடிக்கு. அதன் மூலமாக நீங்கள் அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒருவேளை பழைய வீடியோக்கள் எதுவும் பார்க்கல, மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்லேயோ அல்லது கோர்ஸ்லேயோ போய் நீங்கள் தேடி பார்க்கலாம். அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், சந்தேகங்களையும் பதிவு பண்ணலாம். அதற்கான பதில் நிச்சயமாக 24 மணி நேரத்தில் நான் கொடுப்பேன்ற உறுதியோடு இந்த வார வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். வர வாரம் அடுத்து நாம் இதனுடைய தொடர்ச்சியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.